அஞ்சான் 2014 ரிலீஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்பயும் எங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ். ஷோ டைம் இதை குறைச்சிருக்கீங்க சார். ரன் டைம் யார் கேள்வி கேட்குறாங்களா? ஆமாம், ரன் டைம் குறைச்சிருக்கீங்களா? மைக் கொடுங்க அவங்ககிட்ட. 2 hours 36 minutes இருந்துச்சு. அதில் ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். இப்போது ஒரு படத்தோடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்ப்பீங்க லைட்டாக. இப்போ சூர்யா இல்லை, சூர்யா மட்டும்தான் இருக்கார் சார். படம் ரீரிலீஸ் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க? அவங்கள்ட்ட பேசுனீங்களா? சிவகுமார் சார் அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க. அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு. இன்னும் வந்து படம் பார்க்கல. நான் கேட்டிருக்கேன், நாளைக்கு ஏதோ டயத்தில் பார்க்கலாமான்னு சொல்லி. சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸுக்கு பிறகு பார்ப்பாங்க. தொடர்ந்து விஜயோட படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜயும் சூர்யாவும் பண்ண படம் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ மறுபடியும் சூர்யாவோட படம் ரீரிலீஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அந்த கேள்வியை நானே சொல்லிட்டுமா? அதனால கேள்வி முடிச்சிடவா இல்லை நீங்கள் மைக்கில் சொல்கிறாங்க. தெலுங்கில் பண்ணோம், தமிழில் டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம். அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிப்ரவரி ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங். ஏன் அது கேட்குறீங்க? டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு. இது தேட்ரிக்கல் தான் சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். ஆனந்தம், ரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார். சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு, போலீஸ் ரோலு, இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ வக்கீல் ரோல்லாம் நடிச்சிருக்காரு சார். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணுறீங்களே சார். நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார். சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்போ என்ன மாதிரி செய்யலாம் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுதில்லை. தோணுனா எப்போயாவது நம்ம பண்ணுவோம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்கல்ல, எப்போ பார்த்தாலும் இந்த 11 எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், சொன்னால் கரெக்டாக குத்திக்க போடட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பணும், அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சார். பாம்பேயில் மட்டுமே 120 நாள் ஷூட்டிங், கோவா பாம்பேல சேர்த்து.
அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சோடா, மஞ்சப்பை, வழக்கியன், சதுரங்க வேட்டை, கும்கி, கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன், எத்தனை படம், வேட்டை, அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. நம்மளுடைய அன்பு, எனர்ஜி, உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும். நான் நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயதாட்சியமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்தின ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை எனக்கு புதுசாக பயன்படுத்த போதில்லை. இப்போ இங்கே சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. எங்கள் நாங்கள் விரும்பினோம், நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளோக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள் எல்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸ்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பத்தலை, அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு. யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிலேட்டர்ஸ்லாம் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கூட கொஞ்சம் மாறணும் சார்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காகலாம் இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு. நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம், கீழே எடிட் சுட்டு இருந்துச்சு. போஸ் சார் ரொம்ப விரும்பினார். நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு, வெங்கடேஷ் பிடிச்சதான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்படியும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள். நீங்கள் தான் என்ன சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை. நன்றி சார். எனக்கு கமல், விஜய், அஜித், சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி 10 படம் வருது. அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க. இது வந்து சின்ன படங்கள் வந்து இந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா? இப்போ எந்த சின்ன படம் வருதுங்க? தொடர்ந்து வீக்லி 10 படங்கள் வந்துட்டு இருக்கு சார். அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இல்லை, அழகி படத்தப்பே அவர் சொன்னார், ஏன் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான்னு தங்கர் பச்சான். எல்லா கட்டத்தையும் எல்லாம் இருக்கும். பெரிய படம் சின்ன படம் தேட்டர் வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட்டை வச்சு சொல்கிறீங்களா? யார் முடிவு எடுக்கிறது? அதை ஃபேமிலி இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, அது சின்ன படமா பெரிய படமா? அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும். வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது. அந்த கணக்கே கிடையாது. 2 தேட்டரில் போடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும். கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேறு பெரிய படமும் வந்துச்சு. கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டிட்டாங்க. இப்போ சத்தியம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு, நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு. சதுரங்க வேட்டை கூட அப்படி தான். அதனால் வந்து என்னென்னா, சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓடினா கூட தெரிஞ்சிடும், சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார், நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிடுவாங்க. லோக்கான ஒரு படம் மலையாளத்தில் வந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது, எந்த விளம்பரமும் இல்லை, யார் இருக்கா ஹீரோ, அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு. சார் இப்போ இந்த 36 நிமிஷத்தில் சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா, சமந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க? அந்த கணக்கு இல்லை, படத்துடைய கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார். இது வந்து படத்தில் தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட்டுக்காக கேட்குறேன். சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு, ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுறீங்களா?
அந்த எலெக்ஷன் வேணாம், இந்த எலெக்ஷன் வேணாம், 5 ஆள் மட்டும். லிங்சான் சார். அஞ்சானுக்கு பிறகு வந்து கங்குவா தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கா அப்படி என்னன்னு? அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அவளுக்கு 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க, அப்படி பறி போட நான் விரும்பலை. நம்ம சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்க அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? பாவம். அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது. இப்போது மணிரத்னம் படம், சங்கர் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே ரசிக்காதவங்களே இல்லை. எல்லாருடைய மரியாதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இன்னும் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு, சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சங்கர் சார் இருக்கும்போது அவரை நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். திருப்பதி இருந்தால் தான் ஒரு கோலி சோடா, வழக்கேன்னு அந்த மாதிரி படங்கள் வரும். மெட்ராஸ் ஆக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார். நல்ல சரியான மனநிலை இருக்கிற, சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. எல்லா படமும் நல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைரக்டருமே எடுத்ததில்லை. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம். நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாராவது எடுப்போமா? இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட, ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க. நாங்களே ஏமாந்துடுறோங்க. உங்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை. ஒரு டயத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும். அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை. அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும். அப்படி வர்ற படங்கள் வந்து 100% போயிடுது. இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது. பார்க்கலாம். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு அனுபவம். இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அதுதான். சார் ஒரு வார்த்தையில் ஒரு படத்தெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன? அது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது. சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடண்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கையாளனாக இருந்து வந்து இவனுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யாரை கூப்பிட்றாங்களா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்து செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் தெரியும். இங்கே எல்லா டைரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா?
சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை, நம்ம பேசுகிற அந்த சொல்லு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவன் யாருன்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். சார் சார் இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்ல. இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல. என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர். இவர் தாரதாரையா இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்பெல்லாம் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலையே பட்டது இல்லை. ஒரு படம் பண்ணுறோம், என்னோட உணர்வுகளை சொல்கிற அந்த மூடோட தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். அந்த படத்துக்காக போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன், இவர் தேம்பி தேம்பி எழுதிட்டு இல்லை. இந்த படம் பார்த்துட்டு அழாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லைன்னு அர்த்தம். மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும். அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ். எனக்கு இவர் அழுது என்னங்க அப்படியா? முழுக்கவும் அப்படி சொல்லிட முடியாது. என் டைரக்ஷன் வரல, அதை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், பண்ணுவோம், பார்ப்போம். லிங்கம் சார் ரீ ரிலீஸ் எல்லாமே போடுவாங்க. நீங்கள் இப்போ சமீபமாக எடிட்டிங் ஏதாவது கற்றுட்டு இருக்கீங்களா? ஏன்னா ரீ எடிட்னு சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க பேனர்லேயே. எடிட்டு நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும், நான் என்ன கேமராமேனா, நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா, நான் என்ன மியூசிக் டைரக்டரா, நான் என்ன எடிட்டரா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவன் தான் டைரக்டர். நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது ரீ எடிட்டர்னு வார்த்தை ஏன் போடுறோன்னா பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள். லிங்குசாமி சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, லிங்குசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டர். ஆனந்தம் படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, ரன் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார். அவர் தயாரிப்பாளர் ஆனனால தான் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க. நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் சினிமா வகையில் பாதிப்பு ஏற்படுத்துதா? என்னமோ டைரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசரான மாதிரி கேட்குறீங்க. ஏவிஎம் ஏபசிட்டியாரே ஃபஸ்ட்டு டைரக்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கவிதாலயா, மணிரத்னம் சார், மெட்ராஸ் டைகர்ஸ், இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற, சினிமாவை நேசிக்கிற, ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பற்றி தான் சொல்லணும். அவர் இருக்காரு பக்கத்துலேயே, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால் வந்து எனக்கு எந்த சிரமமும் அவர் கொடுக்கறது இல்லை. என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது. அவர் இருக்கிறதுனால பண்ணுறோம்.